துணைத் தலைவர் பதவிக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாடாளுமன்றத்தில் நேற்று நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மொத்தம் உள்ள 788 எம்பிக்களில் தற்போதைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 781 ஆக உள்ள நிலையில் 767 எம்பிக்கள் தேர்தலில் பங்கேற்று வாக்குகளை பதிவு செய்தனர். பதிவானவற்றில் 752 வாக்குகள் செல்லத்தக்கவையாகவும் 15 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. இதில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக 452 வாக்குகளும், எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவாக 300 வாக்குகளும் பதிவாகின. இந்நிலையில் பெரும்பான்மையாக 452 வாக்குகள் பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராவது உறுதியானது. இதனையடுத்து வரும் 12ஆம் தேதி சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க உள்ளார். தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை பணிவுடன் ஏற்பதாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி பேட்டியளித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்த இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தேர்தல் முடிவுக்கு பிறகு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை பணிவுடன் ஏற்பதாகவும், இந்த முடிவு எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் நாங்கள் கூட்டாக முயன்ற பெரிய நோக்கம் இன்னும் குறையாமல் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் சித்தாந்த போராட்டம் எப்போதும் இல்லாத அதிக வீரியத்துடன் தொடரும் என்றும், தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயலாற்ற வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை தீர்க்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விருப்பம் கோரியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை தீர்க்க விரும்புவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வரும் வாரங்களில் தனது நல்ல நண்பரான பிரதமர் மோடியுடன் பேச காத்திருப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு வெற்றிகரமான முடிவு கிடைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது என்று உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து டிரம்பின் கோரிக்கையை வரவேற்ற பிரதமர் மோடி, இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என்றும், இந்தியா அமெரிக்கா உறவின் வரம்பற்ற திறனை வளர்ப்பதற்கு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் என பதிலளித்தார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் முடிக்க தங்கள் குழுக்கள் பணியாற்றி வருவதாகவும், அதிபர் டிரம்புடன் பேசவும் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நேபாள மக்கள் அமைதி காக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில், பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் நேபாள நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், நேபாளத்தில் நிகழும் வன்முறை சம்பவங்களில் இளைஞர்கள் உயிரிழந்திருப்பது வேதனைக்குரியது என்று வருத்தம் தெரிவித்தார். எனவே நாட்டு மக்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். பிரான்சின் புதிய பிரதமராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னூவை அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் நியமித்தார். முன்னதாக பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமராக இருந்த பிரான்சுவா பேரோ தோல்வியடைந்தார். இதையடுத்து புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னூவை இமானுவேல் மேக்ரான் நியமித்தார். பிரான்சின் இளம் பாதுகாப்பு அமைச்சரான செபாஸ்டியன் லெகோர்னூ இமானுவேல் மேக்ராவின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.